காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல, அவர் பேச்சிலே தெளிவாக தெரியுது, இல்லை நாம் அந்த பக்கம் போயிருக்கணுமோ தாவேக்கா சைடு அப்படின்ற அந்த குமரல் நமக்கு தெளிவாக கண்டே ஆகுது. மறைமுகமாக பேசியிருந்தாலும் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் புரட்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க, டிவிக்கே மேலே வரும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மேலே வரும்னு சத்தியமாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, மேலே வந்திருக்காங்க. இந்த ஷாக்கு தான் அவருக்கும். விஜய்க்கு இருந்த வரவேற்பு இருக்குல்ல, இதை நாங்கள் சரியாக உள்வாங்கிக்கலன்னு சொல்லியிருக்காரு. புரிகிறதா? அதாவது இவங்க என்னப்பா ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அவ்வளோதான் வருவாங்க, இவங்களை நம்பி போகணுமா அப்படின்னு மேபி நினச்சிருக்கலாம். ஆனால் டிவிக்கே அரசியல் காலத்தையே மாற்றி போட்டுருச்சு. இதை தான் அவருக்கு மென்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் அதை சரியாக உள்வாங்கிக்கலைங்க, டிவிக்கோட ஒட்டுமொத்த வரவேற்பு இருக்குல்ல அதை சரியாக உள்வாங்கிக்கல, மாற்றத்திற்கான வாக்குகள் தான் இதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரே மாற்றம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா திமுக கூட்டணி சார்ந்து இவருக்கு உடன்பாடு பெருசாக இல்லையோன்ற ஐயப்பாடு தான் இங்கே எழுது. தாவேக்கா கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலை வாங்குவாங்கன்னு நான் முன்னே கணிச்சேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களே, டிவிகேல கூட்டணி வச்சிருக்க கட்சியை சேர்ந்தவர் பேசலை, காங்கிரஸோட எம்பி அவர் சொல்லியிருக்க வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அதான் காங்கிரஸ் சார்ந்து 2 தரப்பாக பிரிஞ்சிருப்பாங்களே, அதாவது டிவிகே கூட அலையன்ஸ் போகலான்னு ஒரு தரப்பு, இல்லைங்க டிஎம்கே அலையன்ஸே தொடரலாம் அப்படின்ற இன்னொரு தரப்பு. இல்லை முதல்ல ஒரு தரப்பு சொன்னால அந்த தரப்பில் மேபி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஃபாலோ ஆகியிருக்கலாம். ரைட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸோட முக்கிய நிர்வாகி, ராகுல் காந்தி அவர்களுக்கு பயங்கர நெருக்கம். இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட இவரை தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி சார்ந்து பேச்சுவார்த்தைலாம் பெருசாக போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு கட்சிகளுக்கு மத்தியில். அப்போ காங்கிரஸ் தலைமையை தமிழ்நாட்டுக்கு வரை அமுச்சு விட்டுருந்துச்சு, போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் விஜய் அவர்களை சந்திச்சாங்க, பேசுனாங்க, எல்லாமே நடந்துச்சு. இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா கூட்டணி பேச இங்கே நாங்களாக இருக்கோமே, அப்படி எதனா இருந்துச்சா தலைமைக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் சைடில் ட்ரை பண்ணது அப்பட்டமா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, காங்கிரஸ் டிவிகே கூட கூட்டணி சேருதோ அப்படின்ற ஐயப்பாடு மக்களுக்கு வந்துருந்துச்சு. அப்பேற்பட்ட இவர் இப்போ என்ன மன ஓட்டத்தில் இருப்பார்? நான் அன்றைக்கே சொன்னேன் டிவிகே கூட போயிடலான்னு, பட் கேட்கலன்ற மன ஓட்டத்தில் தான் அவர் இருப்பார். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே விஜய் அவர்கள் புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் களத்தில் சிறப்பான அறிமுகம் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு புதுமுக நடிகராக ஒருத்தர் ஒரு படம் நடிச்சு அப்படிங்க இருக்கும், அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு அப்படி இருக்கும், அதுதான் கிட்ட அரசியலை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஒரு செம இன்ட்ரடக்ஷன் அவர் கிடச்சிருக்கு. இளைஞர் சக்தி உறக்க பேசியிருக்குன்னு சொல்கிறாரு. எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு இந்த முறை. இளைஞர் சக்தியால் தான் இந்தளவுக்கு வாக்குகள் டிவிகேக்கு மேலே போயிருக்கு. விஜய்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு.